அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக்கன்ஸ் சீரியல் கொடுமைகள் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாயப்பாரு. சென்னையில சவுத்தில் இருந்து ட்ராவல் பண்ணி போர் அடிச்சிருச்சு. அதனால நார்த்தில் யூபி பக்கம் போயிட்டு வடக்கன் சீரியலை கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கோம், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிக்கிறான். வாங்க வடக்கன் சீரியல்ஸ் என்னன்னு பார்ப்போம். என்னடா இது? வரா ஒருத்தி சூர்கேஸ்ல இடிக்கிறா, அப்படியே சூர்கேஸ்ல கரெக்டா போய் உள்ள விழுறா, சூர்கேஸும் மூடுது. அடங்கொம்மால சீரியலா இல்ல மேஜிக் ஷோவாடா? ஒருத்த கண்டுபிடிக்க வரான், என்னன்னு பாப்போம். வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. படுபாவி அதை தூக்கி தண்ணில போட்டான் சார். அறிவு வேணாங்க. எப்படிடா இந்த சூர்கேஸ்குள்ள அவ இருக்கிறா, அது ஒருத்தன் அசால்ட்டா தூக்கிட்டு வரான், இவனு லைட்டா கால் இடிச்சு அது தண்ணிக்குள்ள போய் விழுவுது. எப்படி? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். எப்படி சாப் இதெல்லாம் எப்படி நம்ப முடிற மாதிரி இல்லையே. எங்க தமிழ் சவுத்தை விட நார்த் ரொம்ப மோசமா இருக்கு. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. வாங்க அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாப்போம். கண்டுபிடிச்சா, அதாவது பாடி வந்து சூர்கேஸ்ல தான் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அவரோட வீட்டுக்காரரு. இப்ப போய் காப்பாத்த போறாரு. வாங்க என்னன்னு பாக்கலாம். என்னடா வீட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள இருக்க ஸ்விம்மிங் பூல வந்து கடல் மாதிரி நினைச்சு உள்ள குதிச்சு அவளை காப்பாத்த போறான். மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. அதை கீழே போட்டா அதுவே மேல வந்துட போகுது. என்னடா இவ்வளவு ஓவரா எடுத்து வச்சிருக்கீங்க? நான் கூட உங்களை எவ்வளவு பெருமையா நினைச்சு வந்தேன். உங்க கெட்டப்லாம் போட்டு வந்தேன். அடங்கொக்காலவனி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. இதுல 4-5 இடி எஃபெக்ட் வேற. எங்களுக்கு இதுவே கடுப்பா இருக்கு. இல்ல அந்த இடியை போட்டு இன்னும் சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பாய். உன்னையத்தாண்டா வெட்டணும். இந்த சீரியல் எடுத்த பத்தியா உன்னையத்தான் வெட்டணும். என்னடா இது? அவளே அப்படியே இந்த துணியை மடிச்சு வச்ச மாதிரி சூர்கேஸ்ல போய் மூடிட்டா. அவன் லைட்டா கால் பட்டு தண்ணிக்குள்ள சூர்கேஸ் விழுந்துருச்சு. உள்ள போய் சூர்கேஸை காண அவளை தூக்கிட்டு வரான். உங்களுக்கு 2 பீடா வாங்கி போட்டு துப்புனா தாண்டா நீங்களா புத்திக்கு வருவீங்க. அடுத்த வீடியோ போலாம் வாங்க. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் பலாயிரம் கோடி செலவு பண்ணி சந்திராயன் 1, 2, 3 விட்டு கூட ஃபெயிலியரா போச்சுங்க. ஆனா இந்த பொம்பளை என்னன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின ஸ்கூட்டி எடுத்துட்டு நிலாவுக்கு போயிருச்சுங்க. போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. அது ஃபேமிலியோட விசா இல்லாம. வாங்க அந்த வீடியோ நீங்களே பாருங்க. हमारे दिन तुम्हें और बुलबुल को वापस लाने आ रहे हैं. जय भोलेनाथ. என்னடா அது? ஏடா பொதுவா வந்து வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னா விசா தேவைப்படும், அப்புறம் வந்து பாஸ்போர்ட் தேவைப்படும். இப்பதான் வெளியூருக்கு போக முடியும். இப்ப ஜெய் போலேநாத் சொல்லிட்டு கிளம்பிட்டா. நாலுல இருந்து எவனே டிக்கெட் எதுக்கு கேட்காதீங்க, ஜெய் போலேநாத் சொல்லி கிளம்பிடலாம். जय भोलेनाथ. इतनी देर तक नहीं पहुंच सकते. என்னடி வாய்ஸ் இது?
ஸ்கூட்டர் எடுத்துட்டு மளிகை சாமான் வாங்க பார்த்தா நிலாவுக்கே போயிட்டாவா? என்னையா அது வடக்கான்ஸ், வாட் இஸ் திஸ்? இஷ்டமை எடுத்து வைப்பீங்க, நாங்கள் வந்து பார்க்கணும் அதை. சரி வாங்க, அடுத்த என்ன வடக்கான்ஸ் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாமியார் மருமகளுக்கு எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான், ஆனால் இந்த வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனைங்கிறது நீங்களே பாருங்க. ஒரு அடியில் அந்த மருமக வந்து சாவலைங்க, ஆனால் தூக்கு மேடையிலே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. பாத்தீங்களா, ஒரு அடி தாங்க. சிங்கம் சூர்யா கூட 1.5 டன் வெயிட் தான், ஆனா இந்த அம்மா லைட்டா டச் பண்ணதுக்கே தூக்கு மேடனா. சிவன் அடிச்சா உடுக்க, அடிச்சா படுக்கடா. அந்த மாதிரி சீரியல் எடுத்து வச்சிருக்கீங்கடா வடக்கன். உங்களா நான் சவுத்ல தான் இப்படி கொடுமை நினைச்சு நம்பி வந்தேன்டா உங்ககிட்ட. அதை விட பெரிய கொடுமையா இருக்குடா. ஓங்கடா லவுடே கப்பால் பாஞ்சி பாயிர பட்டம், இது பட்டே கலப்புற பட்டம், சூப்பர் ஸ்டாரு பட்டம், நம் பட்டம் அப்படின்னு சொல்லி சந்திரமுகில குடும்பத்தோட பட்டம் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சீன் தாங்க நானும் நினைச்சு இந்த சீரியலை பார்த்தேன். ஆனா நீங்களே பாருங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், எல்லாமே ட்விஸ்டே. நாங்க நினைச்சு பார்க்காத மாதிரி வேற லெவல் வந்து நிக்குது. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, வேற லெவல். சங்கர், சைக்கோ சங்கர். ஐயோ, அதுல என்ன ஆகுனா, அதுல எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து நயன்தாரா பட்டத்தை இழுத்து விட்ட மாதிரி இதுல வில்லி வந்து ஹீரோவோட பட்டத்தை இழுத்து விட்டாங்க. ஹீரோ அதுக்கு சம்மந்தமே இல்லாம எங்கேயோ போய் உழுறாங்க. என்னன்னு ஒண்ணு வசனமே புரியல சார் எனக்கு. வாங்க திருப்பி பார்க்கலாம் என்னன்னு. அகினி சிறகே, ஹீரோயின் பறந்துட்டா. பாடா, ஒரு வழியா பறந்து போய் ஒரு கம்பியை பிடிச்சி ஹீரோவை காப்பாற்ற போறாங்க. வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணாவதுடா, பாக்குற நாங்க தான்டா ரத்த கக்கி செத்து போவோம். ஏன்னா நான் கூட ஏதோ ஒரு கம்பி நினைச்சுதான் பிடிக்கிறேன்னு நினைச்சுக்க. அது கம்பி இல்லைங்க, அது வந்து பட்டத்தோட விளைவுல பிடிச்சு ஹீரோவை காப்பாத்துறாங்களாம். அதாவது ஒரு பட்டத்தை இவங்க சப்போர்ட்டா பிடிச்சு ஹீரோவை காப்பாத்துறாங்களாம். அதெல்லாம் பட்டை இப்படிதாடா இருந்துச்சு, இவ்வளவு பெருசா எப்படிராச்சு? என்னடா புத்தலாட்டாது? ஏன்னா வடக்கான் சிஸ்டம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேல கிட்ட போட்டுலாம் நல்லா பேச முடியாது. ராவா வந்து பேசிக்கிறேன் பாத்துக்கோ. என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க இதை நீங்க? இதுல ஐயா வேற, அம்மம்மா வேற, ராலிக்குள்ள போது. என்ன கொடுமை. சரி, தெரியாம கெட்டப்ப வந்து அவுத்துட்டேன். வாங்க அடுத்து இவங்க என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்கான்னு பாக்கலாம். சார், அப்புறம் அந்த 2 ஜோடி என்ன ஆனாங்க? அதே தம்பி கேக்குற, அத நானே உனக்கு காட்டுறேன், நீயே பாரு. அதாவது அவங்க குடும்பமே வந்து எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி பட்டத்துல கயிறு இருக்குல்ல, மாஞ்சா கயிறு, அதை நான் இல்ல ஒரு சின்ன பையனா வந்து இழுத்தா டம்முனு இடிச்சு ரெண்டு தனித்தனியா போயிடும். இல்ல ஒரு குடும்பமே சேர்ந்து இழுக்குதுங்க. அதையும் தாண்டி அந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த பட்டத்துல பிடிச்சி பேசுறாங்க. உனக்கு எதுவும் இல்லைல்ல, உனக்கு ஓகே தானே? அதுவும் எதுவுமே உடம்புல ஆகல, எதுவுமே பறந்துக்கிறது எது இல்லை, ரியாக்ஷன் நார்மலா தான், உனக்கு எதுவும் இல்லைல்ல. அந்த மகேஷ் பாபு படத்துல வந்து இருப்பார்ல, எல்லா ரியாக்ஷனுக்கும் ஒரே மாதிரி, எல்லா டேலுக்கும் ஒரே ரியாக்ஷன், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். விரல விட்டு ஆட்ட வந்திருக்கு. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். லாலு சாப், ஐ லவ் யூ. வாங்க அடுத்த வீடியோக்கு போவோம். நிறைய இருக்கு ஸ்டாக்கு, உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். பொதுவா எல்லாரும் சாப்பிட்ட தட்டை கழுவி பார்த்துருப்பீங்க, செல்ஃபை தொடச்சி பார்த்துருப்பீங்க, டைனிங் டேபிளை தொடச்சி பார்த்துருப்பீங்க, ஏன் ஃபேஸை கழுவி பார்த்துருப்பீங்க, டிக்கை கழுவி பார்த்துருப்பீங்க, எல்லாமே கழுவி பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக இந்தியா இல்லை வேர்ல்டு வரலாற்றில் லேப்டாப்பை கழுவி பார்த்துருக்கீங்களா? என்ன இது?
ஏங்க சோப் போட்டு தண்ணியை வச்சு கழுவுதுங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு, ஆனா பைத்தியம் மாதிரி பண்ணுது. மாப்பிள்ள உள்ள வராங்க. என்ன நடக்க போன்னு தெரியலங்க. ஐயோ பதறுது, என் நெஞ்சு ஃபுல்லா பதறுதுங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்படிதான் சீரியல் பார்த்தா அதாவது ஒரு மாப்பிள்ள வந்துட்டாலே போதும் வீட்டுக்குள்ள, ஐயோ பொண்டாட்டியை போட்டு அடிக்க போறாங்க லெவலுக்கு பதறிடுவாங்க. வாங்க இந்த மாப்பிள்ள என்ன பண்றாரு. அதுலயும் ஏன்டா ஸ்லோ மோஷன்ல இழுக்கிறீங்க, எங்களுக்கு டைம் இல்லடா, அவ்வளவு நேரம் பார்க்க சீக்கிரம் இல்லைங்கடா, பண்ணது கிரிஞ்சி சீன். அது இவ்வளவு உனக்குலாம் ஆகணும்டா, நீ வர ஸ்லோ மோஷனுக்கே உனக்குலாம் ஆகணும்டா. One day later. அடங்கொம்மால அட கொய்யால ஏங்க துணியை காய போடுற மாதிரி லேப்டாப்பை கழுவி காய போட்டாங்க. அதாவது லேப்டாப்புக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை, அவ்வளவு பளபளன்னு இருக்கும். என்ன லேப்டாப் மட்டும் ஓடாது, ஏன்னா காய வச்சிட்டா, தண்ணியை முக்கி காய வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்னோசென்ட் பொண்ணு இந்த உலகத்துல இனிமே பிறக்காது, இனிமே பிறக்க கூடாது. பிறந்தா நானே கள்ளி படம் ஊற்றி கொண்டு போவோம். பார்த்துக்கோ கொண்டு கொய்யால இருக்கடா. அவங்களுக்குலாம் இருறா, அடுத்தடுத்த வீடியோல நாங்க பண்றோம்ல, நாங்க பெரிய லைஃப் சீரியல் நான் எடுக்கிறேன்டா. அவங்க இருறா. அதாவது தளபதிக்கு எப்படி என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே மாதிரி இவருக்கு வந்து என் குஞ்சில் குடியிருக்கும் அந்த மாதிரி லெவலுக்கு எனக்கு சொல்லான்னு தோணுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டருங்க தமிழ் சினிமா மிஸ் பண்ணிருச்சு இவரை, சின்ன திரை கேட்ச் பண்ணிருச்சு இவரை. ஓகே, ஸோ வந்து இவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமால சின்ன தளபதி ஆல்ரெடி இருக்காரு, உருவாக்கிட்டு வராரு. துப்பாக்கி எப்படிங்க சிவா அந்த மாதிரி சின்ன திரையில ஒரு ஆள் வேணும்ல, இறக்கிருக்கலாம் நாங்க. அது யாருன்னு சொல்லி நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, இவருதான் நாங்க இறக்குன சின்ன தளபதியின் அவர் தம்பியோட தம்பி, அதாவது எங்களோட தம்பி எல்லாம் இவர் தான். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, இவர் ஆக்டிங்ல விஜய், யூனிஃபார்ம்ல சூர்யா, பிஜிஎம்ல ரஜினி, நடையில அஜித், மொத்தத்துல இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் அந்த லெவலுக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு சீனை வந்து நாங்க படத்திலே அந்த பிஜிஎம் வந்து திருப்பி போட்டு அந்த ஹீரோவை பார்க்க முடியாதுங்க. இவர் திருப்பி சீரியல்ல போட்டு எங்க உயிரை எடுக்கிறாருங்க. ஸோ இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ எனிவே இந்த வீடியோவை நான் நிறைய பெறுகிறேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட்டி நீங்களாம் விரும்புகிற ஒரு டான்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து கோலங்கள் சீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு எபிசோடை நாங்கள் பெருசாக பண்ண போகிறோம். ஏன்னா அதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஸோ அன்டில் தென் பாய், see you, டாடா. எப்பா அஜித் புள்ளியெல்லாம் பசியில கத்துதியா, சீக்கிரம் ஒரு நல்ல டிஜே சாங்க போட்டுதியா, நச்சுன்னு குத்தியா. உடான போட ஏத்து வாடிக்கை ஏத்துறோம்.